மன்னன் விக்ரமாதித்தன் வழக்கம்போல் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த உடலை தோளில் சுமந்து கொண்டு சென்றார். அந்த உடலுக்குள்ளிருந்த வேதாளம் சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தது. விக்ரமாதித்யா, உனக்கு ஒரு கதையை சொல்லப் போகிறேன். அதன் முடிவில் நான் ஒரு கேள்வி கேட்பேன். பதில் தெரிந்தும் நீ அமைதியாக இருந்தால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்றது. அதன் பிறகு வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பித்தது. ஒரு நகரத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மூவரும் தாங்கள் மிகவும் மென்மையானவர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு ராஜாவிடம் வேலைக்காக சென்றார்கள். அவர்களை சோதிக்க ராஜா ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தார். முதலில் ஒருவனுக்கு உணவு கொடுத்தார்கள். அவன் சாப்பிடத் தொடங்கியவுடன் திடீரென்று நின்றுவிட்டான். இந்த அரிசிக்கு ஒரு வித்தியாசமான வாசனை இருக்கிறது என்றான். அதை விசாரித்தபோது தெரிந்தது, அந்த அரிசி வளர்ந்த வயலின் அருகில் ஒரு மிருகம் இறந்திருந்தது. அதனால்தான் அந்த வாசனை வந்தது. அதை கேட்ட ராஜா மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிறகு 2வது மனிதனை சோதித்தார்கள். அவன் ஒரு பெண்ணின் அருகில் சென்றவுடன் உடனே சொன்னான், இந்த பெண்ணின் உடம்பில் ஆட்டுப்பால் வாசனை வருகிறது. அதை விசாரித்தபோது உண்மை தெரிய வந்தது. அந்த பெண் சிறு வயதில் ஆட்டுப்பால் தான் குடித்து வளர்ந்திருந்தாள். இதையும் கேட்ட ராஜா இன்னும் ஆச்சரியப்பட்டார். பிறகு 3வது மனிதனை சோதிக்க ராஜா அவனை ஒரு மென்மையான படுக்கையில் படுக்க வைத்தார். அந்த படுக்கையில் 7 மெத்தைகள் இருந்தன. ஆனால் காலையில் அவன் மிகவும் வலியுடன் எழுந்தான். என்ன நடந்தது என்று ராஜா கேட்டார். அவன் சொன்னான், இந்த படுக்கையின் கீழே ஒரு கடினமான பொருள் இருக்கிறது. அது என் உடம்பை காயப்படுத்தியது. அதை பார்த்தபோது தெரிந்தது, 7 மெத்தைகளின் கீழே ஒரு சிறிய முடி இருந்தது. இதை கேட்டதும் வேதாளம் சிரித்துக்கொண்டு கேட்டது, விக்ரமாதித்யா, இந்த மூவரில் உண்மையாக மிகவும் மென்மையானவன் யார்? பதில் தெரிந்தும் சொல்லவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறும். எப்போது மன்னன் விக்ரமாதித்தன் பதில் சொன்னார். 3வது மனிதன்தான் உண்மையாக மிகவும் மென்மையானவன். முதல் 2 பேருக்கும் மனத்தை கண்டுபிடிக்கும் திறன் அதிகம் இருந்தது. ஆனால் 3வது மனிதனுக்கு 7 மெத்தைகளின் கீழே இருந்த ஒரு முடி கூட அவன் உடம்பை காயப்படுத்தியது. அதனால் அவன்தான் உண்மையான மென்மையானவன். விக்ரமாதித்தன் சரியான பதிலை சொன்னதும் வேதாளம் சிரித்தது. நீ சரியாக சொன்னாய், ஆனால் நீ பேசிவிட்டாய். அதனால் நான் மீண்டும் மரத்துக்கே போகிறேன் என்று சொல்லி வேதாளம் மீண்டும் பறந்து சென்று மரத்தில் தொங்கியது. மீண்டும் அதை பிடிக்க விக்ரமாதித்தன் அந்த மரத்தை நோக்கி நடந்தார். அடுத்த கதையில் வேதாளம் கேட்கப் போகும் புதிர் என்ன? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.